ஜப்பானில் நான் இருக்க ஏரியாவில் இப்போ ஐ மீன் நார்த் சைடில் இருக்கேன். ஆமாம், நார்த் ஜப்பானில் இருக்கேன். இப்போ நான் இருக்க ஏரியாவில் இங்கேருந்து சாப்பிட போகிறோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறேன். ஸோ வாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை நான் வந்து ஜப்பானில் நாங்கள் இருக்க இடத்துல இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை காட்டுறேன். இந்தியன் நேபாளி ரெஸ்டாரண்ட், பட் இந்தியன் ஃபுட் எல்லாம் கிடைக்கும். சப்பாத்தி, நான், பிரியாணி இதெல்லாம் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி நான் போயிட்டு ஜப்பானில் நாங்கள் சாப்பிட்ற நான் இப்போ இருக்க இடத்துல இருக்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. இங்கே வந்து பரவாயில்ல, எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா சிட்டிஸில் நியர்பை இந்தியன் ஹோட்டல் இருக்கு, நேபாளி ஹோட்டல், பாகிஸ்தானி ஹோட்டல்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம இந்தியன் ஃபுட்டு இங்கே கிடைக்கும். ஸோ காசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பட் இருந்தாலும் ஓகே, ஏதோ நம்ம சாப்பாடு கிடைக்குது, நம்ம ஊர் சாப்பாடு. ஓரளவுக்கு டேஸ்ட்டு நம்ம ஊர் டேஸ்ட் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். மதிய சாப்பாடு இப்போ இங்கே இன்னைக்கு மணி 12 மணி ஆச்சு. ஸோ நம்ம ஊருக்கும் ஜப்பானுக்கும் பார்த்தீங்கன்னா டைம் டிஃப்ரெண்ட்டு 3.5 hours. இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும். இப்போ நம்ம ஊர்லன்னா இங்கே 12ன்னா 10, 9, 8:30 ஆகும். அங்கே நீங்கள் 8:30, ஆமாம் 11, 10, 9, 8:30 ஆகும். 3.5 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நான் அந்த ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கேன். வாங்க காட்டுறேன். இந்த ஊர் பக்கத்தில் பாருங்க விவசாயம்லாம் பண்ணுறாங்களா. பக்கத்தில் விவசாயம்லாம் பண்ணுறாங்க, நெல் விவசாயம். இங்கேயுமே ஜப்பானில் நிறைய இடத்துல நெல் விவசாயம் நல்லா பண்ணுறாங்க. வந்தாச்சு, பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஹோட்டல் காட்டுறவங்க அப்படியே வாங்க. பாருங்க, ஜப்பானில் ஒரு சின்ன ஊர் சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் கட்டிங்க, ஓடி 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 ஓடி. சிக்னல் போட்டானுங்க, நான் வந்துட்டேன். ஓகே, இந்த வந்துச்சு பாருங்க, நம்ம இந்தோ கறி. இதுதான் நாம இப்போ போகிற ரெஸ்டாரண்ட். பாருங்க, இந்த ரெஸ்டாரண்ட் குட்லக் இந்தோ கரியா. குட்லக் இந்தோ கரி. இந்த ஹோட்டலில் தான் இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அன்றைக்கி. வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ அப்படியே உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள், இன்சைடு வியூ. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இங்கே ஷூ கழட்டி வச்சுட்டு ஆக்சுவலாக இங்கே வந்து ஜப்பான் வந்து ஸ்கூலு, ஆஃபீஸு, இந்த மாதிரி எங்கே போனாலுமே ஷூ கழட்டிடுவாங்க மேக்ஸிமம். கழட்டிட்டு அப்புறம் தான் உள்ளே போய் சாப்பிட்றது. நம்ம ஊர் கல்ச்சர் மாதிரி தான் இங்கேயும். இங்கே பாருங்கள், உள்ள கிருஷ்ணர் தானே இவர், கிருஷ்ணர் ஃபோட்டோஸு. மற்றபடி உருளைக்கிழங்கு, நார்த் இந்தியனால் உருளைக்கிழங்குலாம் வச்சுருக்கானுங்க, விற்கிறானுங்க. ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் கொஞ்சம் நேபாளிக்காரங்க தான் இங்கே நடத்துகிறாங்க, பட் ஃபுல்லாமே இந்தியன் ஃபுட்ஸ் தான் அதிகமாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம இந்த குஜராத் சைடில் இந்த மாதிரி தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அதே ஸ்டைலில் ஒரு சைடு இருக்குது குழந்தைங்க விளாட்றதுக்கு. மற்றபடி எல்லாம் காமனாக எப்பயும் போல் வாட்ரு, தண்ணி, டாய்லெட்டு, ஹேண்ட் வாஷு எல்லாமே இந்த கடை. கொஞ்சம் சின்ன கடை தான், ரொம்ப பெரிய கடையெல்லாம் கிடையாது. இந்த ஊரில் இந்த கடை இருந்தாலே போதும். அந்த நேபாளிஸ் வந்து யாராச்சும் விரும்பி வாங்குவான்னு சொல்லிட்டு அவங்க பேக்கு இந்த மாதிரிலாம் ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. கொஞ்சம் க்ரோசரிஸு. இது என்னது, கரம் மசாலா பொடியெலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏலக்காய் அந்த ஐட்டங்கள், பட்டை லவங்க அந்த ஐட்டங்கள், அரிசியில் அங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இங்கே போயிட்டு இங்கே தான் வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸாக இங்கே தான் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, மெனு கார்டு நானும் தான், ஃபுல்லாமே எல்லா இடத்துலையும் நானும் தான் இருக்குது. பிரியாணின்னு ஒன்று கொடுப்பாங்க, அது ஓரளவுக்கு நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு இருக்கும், அப்படி தான் சொல்ல முடியும். ஃபுல்லாக நம்ம ஊருக்கு டேஸ்ட்டுக்கு இருக்காது. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் வந்து 2000, 3000 எழுதியிருக்காங்களா. அது வந்து நம்ம ஊர் காசு கிடையாது, இந்த ஊர் காசுக்கு எண், ஜப்பானீஸ் எண்ணில் எழுதியிருக்காங்க.
இங்கே ஃபுட்டுலாம் கொஞ்சம் அதிகம் தாங்க, ரேட்டு ரொம்ப அதிகம். அதுவும் எஸ்பெஷலி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் இந்தியன் சாப்பாடு அந்த மாதிரி தேடி போய் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் அதிகம்தான். இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கூட ஒர்க் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணிவிட்டு சாஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். இங்கே பாருங்கள், அது முள்ளங்கி கீரை ஆர்டர் பண்ணோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து நான் கொடுத்தாங்க. நானும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நான் ஒரு கறி ஆர்டர் பண்ணேன், சிக்கன் கறி மாதிரி, கிரேவி மாதிரி. அப்படியே நல்லா சாப்பிட்டு பாருங்கள் நான் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த ஊர் நம்ம ஊரில் கொஞ்சம் சிறுசாக இருக்கும், இங்கே என்னன்னு தெரியல எவ்வளோ பெருசாக கொடுக்குறாங்க. நான் அந்த கறி சாப்பிட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டங்கள் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள் அப்படியே பில்லில் பே பண்ணிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே மக்களே, நான் இருக்க இடத்துல வந்து ஒரு சின்ன இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை வந்து உங்களுக்கு காட்டினேன். இப்படி தான் இங்கே வந்து ஜப்பானில் வந்துட்டு இருக்குது. நான் இருக்க இடத்துல சக்கடா ஜப்பானில் பிரச்சனை. சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நான் சாப்பிட்டோம், அப்புறம் ஒரு கறி வாங்கி சாப்பிட்டோம். ஓரளவுக்கு ஓகே. இன்னைக்கு பொழுது நல்லபடியாக ஆஃப்டர்நூன் வந்து முடிஞ்சிச்சு. ஓகே மக்களே, பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.